2000 ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் யாரும் வந்து நம்பவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் ஃபோன் கொண்டு போய் எந்த பொருளும் வந்து உங்களால் வாங்க முடியும். 2000 ஃபோன் கொண்டு போய் எந்த பொருளும் வாங்க முடியாதுன்னு நினச்ச மாதிரி தான் இப்போ கிரிப்டோ கரன்சினா என்னன்றது எல்லாருக்கும் தெரியாமல் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி, அதை பற்றி நாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னா, கிரிப்டோனா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கிரிப்டோ அப்படின்னா மறைமுகம், கரன்சி அப்படின்னா பணம். இது வந்து ஒரு மறைமுக பணம். இது முற்றிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நம்ம ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கையில் தொட்டு பார்க்கலாம், அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே வந்து செய்ய முடியும். ஆனால் கிரிப்டோ மணின்னு சொல்லும் பொழுது அது என்னன்னா முற்றிலும் வலைத்தளத்திலே இருக்கிற ஒரு விஷயம். அதை எப்படி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை தயாரிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக், அதுதான் வந்து பிளாக் செயின் டெக்னிக் சொல்கிறாங்க. பிளாக் செயின் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இப்போது நம்ம வந்து வீட்டில் ஒரு கணக்கு எழுதுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்னாருக்கு இந்த பணம் தரணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டே வருவோம். மொத்தத்துக்கு கூட்டிகிட்டு என்ன பண்ணுவோம், அடுத்த பேஜ் போகும்போது என்ன பண்ணுவோம், இந்த எவ்வளோ பணம் வந்து வந்திருக்குன்றதை அடுத்த பேஜுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி பிளாக் செயின்ற டெக்னாலஜி என்னென்னா, இது வந்து ஒரு லெட்ஜர் மாதிரி. இப்போது உங்களுக்கு இருக்கிற ஒரு பணத்தை நீங்கள் கொண்டு போயிட்டு இன்னொருத்தருக்கு அனுப்பும் பொழுது அது வந்து அந்த லெட்ஜரில் வந்து பதிவாயிடும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் டூப்ளிகேஷன்ஸ்க்கான வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் எதுவுமே வந்து தவறுதலாக வந்து நீங்கள் செய்ய முடியாது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து தப்பாக வந்து அதில் வந்து தவறாக கணக்கு எழுதுறது வந்து இங்கே வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் வந்து நமக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா பிளாக்ஸுக்கும் வந்து இந்த தகவல் வந்து போயிடுமோ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளாக்கில் என்ன இருக்கோ அது வந்து கரெக்டாக வந்து இந்த ஆர்டரில் இருந்தால் தான் அந்த பிளாக் வந்து ஒழுங்காக வேலை செய்யும். அதான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கிரிப்டோஸ் கரன்சி வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.